Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் இன்னைக்கு ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனல் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படி என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கல் வந்து நம்ம எல்லார் வீடுகள்லையும் ஒன்று கல்லில் வச்சுருப்போம், அப்படி இல்லைன்னா வுட்டில் வச்சுருப்போம் இல்லையா. இதுக்கு கீழே வந்து க்ரிப்பாக இருக்கிறதுக்காக அதுக்கு கீழே எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல. அதாவது ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கல் ஒட்டி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து வாங்கினது ஒரு தடவை மும்பை போனப்போ ட்ரெயினில் இது வந்து விற்றுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வாங்கினது தான். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷமாக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து எப்படி ஸ்ட்ராங்காக அப்படியே வந்து நிற்க வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு கீழே வந்து நான் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வளையல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து ஒர்க் பண்ண வளையல். ஸோ இந்த மாதிரி வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பிளாஸ்டிக் வளையல் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட இது மாதிரி ஒரு 3 வளையல் இருந்தது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் வளையல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட 3 இல்லை 4 மூடி நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுனால அதை வந்து கல் வந்து ஷேக் ஆகாது. ஸோ நம்ம அப்படியே வந்து தேய்க்கிறதுனால நான் கூட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக கீழே வந்து டவல் ஏதாவது போட்டுட்டு தான் நான் வந்து இது கட்டையை வந்து இந்த கல்லை மேலே வச்சு நான் தேய்ப்பேன். ஸோ அதை தான் வந்து இப்போ தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த வளையலுக்கு மேலே இந்த மாதிரி பெஃபி பாண்ட் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து கடையில் நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே இந்த பெஃபி பாண்ட் வந்து கொடுப்பாங்க. நிறைய வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வந்து முன்னாடியே வச்சுருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கேட்குறீங்க எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி கடையிலலாம் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து வாங்கிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இது பிடிச்சிக்கும். இந்த பாண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெஃபிகால் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு அப்படின்ட்டு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் திருப்பி வச்சு தேய்ச்சி காட்டுறேன். சுத்தமாக ஆடவே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம வந்து சாம்பார் வைக்கும்போது சில நேரங்களில் சாம்பார் வந்து ஒரு மாதிரி கலர் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு சிகப்பு கலரில் சாம்பார் வந்து எப்படி அதுக்கு வந்து தாளிப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னென்ன மசாலாலாம் சேர்த்து வதக்குறீங்களோ வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். ஒன்றுமே இல்லை, நான் சேர்த்தது பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், என்னென்ன காய் வந்து சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா காய் பாதி அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு உப்புத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, தனியாத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இதுதான் நான் வந்து இதுக்கு சேர்த்துருக்கிற மசாலா. ஸோ இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இது கூடவே வந்து நான் புளி தண்ணி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட இப்போ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது காய்கறி எல்லாம் வதங்கி. இப்போ இந்த புளியையும் வந்து நான் முன்னாடியே சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு கூடவே வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் இப்போ தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து எண்ணெயில் தான் போடுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 தடவை வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நல்ல கமன்னு உங்களுக்கு வந்து வாசம் வரும் ஓப்பன் பண்ணும்போதே. இப்போ நம்ம அப்படியே வந்து கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து எப்பவும் போல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து நான் எப்போவும் வெந்தயம் சேர்ப்பேன் பருப்பு வேக வைக்கும்போது. அப்புறம் ஒரு வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி சேர்த்துப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தக்காளியை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்ம காய்கறி தாளிக்கிற டைமில் கூட தாளித்து விடலாம். இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நிற்கிது அங்கங்கே. ஸோ இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பாருக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து மல்லி இலை சேர்த்துட்டு திரும்ப மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொதிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கமன்னு வாசம், நல்ல சாம்பாருக்கு கலர் கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும்.
ஸோ சாம்பார் வந்து செம்ம டேஸ்டியாக நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி தாளித்து பாருங்கள். கண்டிப்பாக வெந்தயம் வந்து தாளிக்கிற டைம்லையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம் வந்து பருப்பு வேக வைக்கிற டைம்லையும் சேர்த்துக்கோங்க. உங்களோட சாம்பாருக்கு வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும் இது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சாப்பிங் போர்டு நம்ம எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இதுவும் நான் வந்து சேம் அந்த சப்பாத்தி கல் வந்து சொன்ன மாதிரி தான். இதுவும் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து காய்கறி கட் பண்ணும்போது அதுவும் வந்து சறுக்கும். இதுக்கும் நான் கீழே வந்து சில சமயங்களில் டவல் போட்டு தான் மேலே வச்சு கட் பண்ணுவேன். ஸோ அது ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டில் மூடி வந்து 4 எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ இந்த 4 கார்னர் மூலையிலையும் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். பெஃபி பாண்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பெஃபி பாண்ட் இல்லை அப்படி இல்லைன்னா பெஃபிக்விக் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி 4 மூலையில் வந்து ஒட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் காய விட்டுருங்க. டக்குன்னு இது வந்து காஞ்சிரும். ரொம்ப நேரம்லாம் நமக்கு டைம் வந்து எடுக்காது. ஸோ வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலில் வந்து இந்த மூடியெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சில டிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா ஒட்டி விட்டுடலாம். மூடி வந்து கரெக்டான அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெருசு சின்னது இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து இப்போ திருப்பிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கீழே வந்து உங்களுக்கு நல்லா கேப் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம காய்கறி கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட வேஸ்டேஜ் எல்லாம் வருதுல்ல, அது வந்து எப்படி இதுலேயே வந்து நம்ம அட்டாச் பண்ணி போடுறதுன்றத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேரி பேக் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம காய்கறியெல்லாம் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பேகு. இப்போ இந்த சாப்பிங் போர்டு பின்னாடி பக்கத்தில் நம்ம ஒட்டினோம்ல மூடி, அந்த மூடியில் வந்து நம்ம அந்த பேக்கில் இருக்கிற 2 கைப்பிடியும் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. நல்லா நம்ம ஒட்டினது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி கட் பண்ணும்போது அது வேஸ்டேஜ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த கவருக்குள்ளே. இது வந்து நமக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. அதோட நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப அழுக்காகாது. காய்கறி நம்ம கட் பண்ணும்போது அங்கங்கே நம்ம செதற விட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த கவருக்குள்ளே ஃபுல்லாக குப்பை எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து செடிகளுக்கு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து செடி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் காய்கறி வேஸ்டேஜ் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக வந்து அந்த கவரில் நம்ம தள்ளி விட்டுடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சிகப்பு அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, வெங்காயம், அதுக்கப்புறம் சிவப்பு அவரைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் அவரைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி இந்த மாதிரி கிளறி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பொரியல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவரைக்காய் வந்து நமக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளுக்கு கூட வெளியில் வச்சா கூட ஒன்றுமே ஆகாது இந்த கலரில் கிடைக்கிறது. ஸோ அதுவே வந்து க்ரீன் கலர் அவரைக்காயாக இருந்தால் நீங்கள் நைட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உடனே எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்படின்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா இதெல்லாம் வெந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் எந்த காய் வேணாலும் பொரியல் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து கோதுமை நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த 5 கிலோ கோதுமைக்கு ஒரு 5 பொருள் வந்து 100 கிராமாக நான் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ 100 கிராம் அளவுக்கு வந்து சோளம் சேர்த்துருக்கேன். அதே 100 கிராம் அளவுக்கு வந்து சோயா பீன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 100 கிராம் அளவுக்கு கம்பு சேர்த்துருக்கேன். அது கூட 100 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை இருக்குது இல்லையா, பெரிய கொண்டக்கடலை வெள்ளை, அது சேர்த்துருக்கேன். கூடவே 100 கிராம் அளவுக்கு தினை வந்து சேர்த்துருக்கேன். தோல் நீக்கின தினை வந்து சேர்த்துருக்கேன். இந்த 5 பொருளையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கோதுமையோட. பாருங்கள், அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
ஸோ மாவு இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதில் நம்ம சப்பாத்தியும் பூரி நான் ரெண்டுமே வந்து செஞ்சு காட்டுறேன். சப்பாத்தி பூரி ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு பஞ்சு போல் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறம் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நல்ல நீங்கள் பிசைஞ்ச கையோடையே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் நீங்கள் வந்து பிசைஞ்சு வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்னும் வந்து பிசைஞ்சு டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செய்கிற சப்பாத்தி பூரி 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து காஞ்சி போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 2 பூரி 2 சப்பாத்தி உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூரிக்கு தேய்ச்சிக்கலாம். நல்ல மாவு வந்து இதிலேயே வந்து டிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்கக்கூடாது. பாருங்கள் இந்த சைஸில் இருக்கணும். ஸோ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. போட்ட உடனே வந்து எந்த அளவுக்கு பொங்கி வருது பாருங்கள். நான் இன்றைக்கி இது வந்து ரேஷன் கோதுமையில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரேஷன் கோதுமை வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து வாங்குவீங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் தான் கோதுமை வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த டிப்பு வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாகவே சப்பாத்தி பூரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கோதுமை வாங்கியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி சப்பாத்தியும் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா செவக்க செவக்க ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதில் செய்கிற சப்பாத்தி பூரி வந்து உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து காஞ்சு போகாது. நீங்கள் செஞ்சு எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் அது எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூரி செஞ்சதுக்கப்புறம் தான் நான் மாவு வந்து தேய்ச்சி சப்பாத்தி வந்து செஞ்சேன். ஆனால் பூரி இன்னும் வந்து பொங்கியே இருக்குது பாருங்கள், உள்ளே அமுங்கவே இல்லை. இப்போ பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா செம்ம சாஃப்டாக இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட் வந்து இதில் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் நீங்கள் இந்த மாதிரி பொருட்களை வந்து நீங்கள் கோதுமை அரைச்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. போன வீடியோவில் வந்து நான் பனங்கிழங்கு வேக வைக்கிறது பற்றி ஒரு டிப்பு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து மெத்தடில் பனங்கிழங்கு வந்து வேக வச்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து டீட்டெயிலாக காட்டலை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதில் டவுட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க, எத்தனை விசில் வைக்கணும், என்னென்ன சேர்க்கணும் அக்கா டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து கிளியராக வந்து நானே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப வைக்காதீங்க. இப்போ நம்ம அதாவது தோல் எடுத்துகிட்டு தான் அந்த பனங்கிழங்கு வந்து வேக வைக்கணும். அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா பொடியெல்லாம் அந்த பனங்கிழங்குல வந்து நல்லா ஏறும். ஸோ பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து ஒரு 8 விசில் வரைக்கும் விட்டுருங்க. 8 விசில் வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. அதே மாதிரி கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு கிழங்கு எடுத்து உடச்சி பார்க்கும்போதே அப்படியே டப்பு டப்புன்னு உடைக்கும் கிழங்கு. ஸோ பனங்கிழங்கு வந்து நார்மலாக நம்ம வேக வச்ச உடனே சாப்பிட முடியாது, ஒரு மாதிரி துவர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உடனே சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி வந்து கிழங்க 2 பக்கம் அப்படி பிடிச்சி பிரிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு பிரிஞ்சிடும். அதே சமயத்தில் நடுவில் இருக்கிற குருத்து வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து வெந்து வந்திருக்கும். பாருங்கள் இப்போ பாருங்கள் கிழங்கு வந்து இந்த மாதிரி உடைக்கும் போதே நல்லா உடஞ்சி அந்த நார் வந்து தனியாக வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பதம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவோட நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.